ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்ஸ் ஃபயர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் சுறா புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு நான் வந்து சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடும், அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம். நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கரண்டியால் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சுட தண்ணியிலேயே வந்து கொஞ்சம் வெந்துட்டு நல்லா ஊறி போய் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தண்ணியிலேருந்து வடிகட்டி ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வெஜ் சுறா போட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அதுக்கு ஒரு வானல் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்தது கடுகு சேர்த்துக்கிறேன் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பருப்புடைய கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு நிறையா வெங்காயம் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இஞ்சி வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நிறையா பூண்டு சேர்த்தா நல்லாயிருக்குங்க. நான் வந்து 1 கப்பு பூண்டு வந்து உரித்து அதை நல்லா இடித்து போட்டுக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் வந்து ஒரு ஸ்வீட்னஸோடு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார மீல் மேக்கரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மீல் மேக்கரில் இருக்க தண்ணி ஃபுல்லுத்தையும் வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு போட்டு அரைச்சிங்கன்னா குழண்டாயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நான் மசாலா தூள்லாம் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்தது தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான காரம் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அடுத்தது நம்ம மீல் மேக்கர் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு கிளறுங்க, இல்லாட்டினா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு மிளகுத்தூள் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஸ்பைசியான வெஜ் சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜம்ஸ் ஃபயர் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.